தருமபுரி டொன்போஸ்கோ கல்லூரியில் போஸ்கோ விழா 2026. தருமபுரி டொன்போஸ்கோ கல்லூரியில் பொங்கல் விழா 13/1/2026 அன்று நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு டொன்போஸ்கோ கல்லூரி செயலர் மற்றும் இல்லத்தந்தை முனைவர் ராபர்ட் ரமேஷ் பாபு அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கியதோடு தமிழரின் வாழ்வியல், பண்பாடு, பொங்கல் விழாவின் சிறப்பு ஆகியவை குறித்து உரையாற்றினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் கே. ஆனந்த் தலைமை வகித்தார். துணை முதல்வர்கள் அருட்தந்தை தாமஸ் ஜார்ஜ், அருட்தந்தை கிறிஸ்டோபர் அலெக்சாண்டர், பொருளாளர் அருட்தந்தை அமலவாணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாணவ மாணவியர் தமிழரின் பாரம்பரிய உடையில் கலந்து கொண்டு மண்பானையில் பொங்கல் வைத்து ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் புல முதன்மையர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியரல்லா பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவியரும் பலரும் கலந்து கொண்டனர். நிகழ்வின் ஏற்பாடுகளை தமிழ்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர்கள் அனைவரும் செய்திருந்தனர். போட்டிக்கான மாணவர்கள் வலியுறுத்தப்படுகின்றது. மாணவர்களின் கவனத்திற்கு, மாணவ மாணவியின் கவனத்திற்கு தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட குழுக்களோடு இணைந்து பொங்கல் வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பான ஒரு வேண்டுகோள். நான் முன்னையே சொன்ன உங்களுக்கு இந்த கயிறெழுத்தல் போட்டிக்கான ஒவ்வொரு குழுவில் இருந்தும் ஒரு கேப்டன் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். குழுவிலிருந்து ஒரு நபர் உங்களுடைய தலைவராக நீங்கள் நியமித்து அனுப்பும்படி பொங்கல் வைக்குமாறு பணியன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தம்பி கொஞ்சம் நீங்க தேர்ட் இயர்ஸ் தம்பி நீங்க தான் தம்பி அந்த ஃபாரஸ்ட் கேர் ஒதுக்கப்பட்ட குழுக்களில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் சொல்லுங்க, சாலைகளில் ஏழை இருபுறம் அமர்ந்திருக்கு. சாலைகளில் யாரும் இருபுறங்களில் இருக்கு, சாலைகளில் எந்த மாணவரும் இருக்கக்கூடாது. தம்பி அந்த செல்ஃபி எடுத்துக்கிற தம்பி கொஞ்சம் வாங்க. பின்னாடி எல்லாம் தெரியல முடியாது, வாத்தியார் தெரிய முடியாது. ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் என்ன ப்ராசஸ் பார்க்குறீங்கன்னு பாருங்க. தேவையில்லாம நீங்க மாணவர்கள் நல்லா இருக்கணும். 2 நிமிஷத்துல உங்களுக்கு சீக்கிரம் பிரேக் பிடிச்சிக்கோங்க. தண்ணி வந்துடும், இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்துடும். சீக்கிரம் ஓடு. கைவிருக்கும் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருப்பதால் மாணவர்களே, கைவிருக்கும் போட்டிக்கு மாணவர்களே இங்கே
அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் பசங்க எல்லாம் அப்படியே கூப்பிடுங்க. மீண்டும் வலியுறுத்துகின்றோம். ஒரு சில துறைகள் மட்டுமே அன்பு மாணவர்களே, உங்களுக்கு டிகிரி பொங்கலும் மனமாக இருக்கட்டும். அன்பு மாணவர்களே, பொங்கலோ பொங்கல் என்று சொல்லும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றார்கள். பொங்கலோ பொங்கல். நினைவு கூறுவோம். என்ன செய்யணும்? இந்த லைன்ல நிக்கணும். நீங்க தம்பி இந்த லைன்ல நீங்க நிக்கணும். அப்போ நீங்க திறமை என்னன்னா பசங்களே இறங்கினே இருக்காங்க. அவங்க நல்லாட்டம் ஓகேவா?
இதோ இறுதி போட்டான கைதேற்றம் போடுவாங்க. இறுதி போட்டியானது தயார் நிலையில் உள்ளார்கள் வீரர்கள். உற்சாகப்படுத்துங்கள். அப்படியா? முடிக்கலையா? சரி, அப்போ முடிச்சு நீங்கள் அடுத்து வர. குழுக்களில் மாணவர்கள் அமைதியையும் அதே சமயத்திலே நடுவர்களை உபசரிக்கக்கூடிய அதை உபசரிப்பையும் சிறப்பான முறையிலே வெளிப்படுத்துமாறு, குழு ஒற்றுமையை சிறப்பான முறையில் வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதை மாணவர்கள் எங்கும் கலைந்து செல்லாமல் நடுவர்களுக்கும் வகுப்பாசிரியர்களுக்கும் முழு ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பானை உடைத்தல் போட்டி அடுத்த மாணவர் தயாராக இருக்கிறார். ஸ்டேஜுக்கு போறோம். சரிங்களா? இயற்கை கூடப்பட்டுள்ளது. ஆகவே யாரும் எங்கும் கலைந்து செல்லாமல் துறை வாரியாக வகுப்பாசிரியர்கள், துறை தலைவர்கள் மற்றும் மாணவர்கள் துறை வாரியாகத்தான் நம்ம இறைவழக்க கூட்டத்திற்கு செல்ல போறோம். அதனால மாணவர்கள் அமைதியாக அந்த குழுக்களிலே இருக்கவும், தங்களுடைய ஒதுக்கப்பட்ட இடத்திலேயே இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களுக்கு ஒரு அறிவிப்பு. எங்கேயும் கலைந்து செல்ல வேண்டாம். தங்கள் இருக்கையிலேயே தங்கள் கேட்டுக்கொள்கிறேன். பொங்க அன்புள்ள மகிழ்ச்சி பொங்க பொங்கலோ பொங்கல் என்று உரைத்து உறவினர்களோடு விருந்தினை பகிர்ந்துண்டு தித்திக்கும் பனிக்கரும்பு நாவில் தேனாய் இணைத்துண்டு மொழி அடியாமல் பெற்ற மொழி அமிழ்தரும் மேலான மொழி செம்மொழி என்னும் மகிழும் சூடிய எமது அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்பை தொடங்குகின்றேன். வார்த்தை எளிமையும் நேர்கொண்டம் பார்வையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் கல்லூரி துணை முதல்வர்கள் அருட்தந்தை தாமஸ் ஜார்ஜ் மற்றும் அருட்தந்தை கிறிஸ்டோபர் அலெக்சாண்டர் ஆகியோரின் அன்புடன் வருகை. அவர்களுக்கு நன்றி. நமது சிறப்பு விருந்தினர் நமது கல்லூரி இல்லத்தந்தை மற்றும் செயலர் அவர்களுக்கு சிறப்பு செய்ய தேன் குடிக்க காத்திருக்கும் மண்டை போல, சூரியன் குடிக்க காத்திருக்கும் விடியலை போல, மழைக்காக காத்திருக்கும் வறண்ட பொங்கல் விழாவை கொண்டாட வந்திருக்கின்றீர்கள். எந்த வருஷம் நான் மட்டும்தான் இந்த வருஷம் பொங்கல் உடையில இல்லை, வேறு ஒரு காரணத்துக்காக இப்படி வந்திருக்கின்றேன். கல்லூரியில் நடக்கின்ற மிக முக்கியமான நிகழ்வுகளில் பொங்கல் திருவிழா ரொம்ப முக்கியமான ஒன்று. மிக முக்கியமானது ஏனென்றால் மாணவர்கள் இதை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற ஒரு நாள். நல்ல உறவு இருக்கின்ற நேரங்களில் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கல்லூரி மேம்பாட்டு பயிற்சிக்கு நிறைய உறுதுணையாக இருக்கின்றது.
இதையே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்துங்க என்றால் வாழ்க்கை மேலும் மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும். அது கடிப்படியாக இருக்க வேண்டிய 2 குணம். நன்றி உள்ளவர்களாக இருங்கள், உறவுகளை வளர்த்தெடுங்கள். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை திருத்திக்கிட்டு அன்பாக எல்லாரையும் அரவணைத்து செல்ல முயற்சி செய்யுங்கள். இந்த முறை உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். கல்லூரி வளர்ச்சிக்காகவும் மாணவர்களின் வளர்ச்சிக்காகவும் என்றும் தன் சிந்தையில் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கும் தந்தை அவர்களின் தமிழர் வாழ்வியலையும் பொங்கலின் பெருமையும் ஒவ்வொரு கருத்துக்களும் எங்கள் சிந்தனையில் சிந்திக்க வைக்கின்றது. இப்போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்க நமது கல்லூரி செயலர் தந்தை அவர்களை அன்போடு